அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் மார்னிங். இன்றைக்கு ஒரு கொஞ்சம் கன்ட்ராவர்ஷியலான ஆனால் முக்கியமாக இந்த சந்தர்ப்பத்தில் கதைக்கணும்னு கருதின ஒரு தலைப்பில் கொஞ்சம் விடயங்களை முன்வைக்கிறேன். இன்றைய உயர்தர பரீட்சை பெறுபவர்கள், அந்த உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வந்து இன்னும் அந்த ஒரு கிழமை கொள்ள உட்பட்ட காலம், இன்னும் அந்த சூடு தணியாத காலம். இந்த சந்தர்ப்பத்தில் ஆசிரியர்கள் அந்த மாணவர்களோட பேர் லிஸ்ட்டை போட்டு வர உரிமை கூறல் அல்லது அந்த மாணவர்கள் எங்களோட வழிகாட்டல்ல தான் படிச்சிருக்கிற இந்த சம்பந்தமான விடயங்கள் சோஷியல் மீடியாகளில் மற்ற இடங்களில் கொஞ்சம் வித்தியாசமான கதைகளில் வர்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறேன். அதனால் அது சம்பந்தமாக ஒரு சில விளக்கங்கள் பொதுவாக எல்லாருக்கும் சேர்த்து கொஞ்சம் கதைச்சா நல்லம்னு நினைக்கிறேன். ரைட், முதலாவது ஸ்டார்ட் பண்ணுற நேரமே ஒரு விடயத்தை சொல்லி தொடங்குகிறேன். பெறுபேறுகள் முழுக்க முழுக்க முழுமையாக மாணவர்களுக்குரியது. அவங்க தான் எக்ஸாமுக்கு போய் எழுதுகிற பரீட்சை எழுதிக்கிறேன். அப்போ ரிசல்ட்ஸ் அவங்களோட தான். அதுக்கு பிறகு அவங்க துறை ஒன்று தெரிவு செஞ்சு அதில் ஒரு தொழில் நிலைமைக்கு போடுறது, இது முழுக்க முழுக்க இந்த மாணவர்களோட அந்த அந்த மாணவர்களோட எதிர்காலத்தோடு சம்மந்தப்பட்டது. அதனால் முழுக்க முழுக்க அது மாணவர்களுக்குரிய பெறுபேறுகள். ரைட், அவங்க தான் எக்ஸாம் எழுதினது, அதில் மறுக்கிறதுக்கு யாரும் இல்லை. ரைட். ஆனால் அந்த மாணவர்களோட அந்த பரீட்சை பெறுபவருக்கு யார் பங்களிப்பு செஞ்சன்றது வர்ற நேரம் தான் இந்த ஆசிரியர்கள் என்ற பங்களிப்பால் தான் அல்லது என்ற வழிகாட்டலில் தான் இந்த மாணவன் சிந்த நிலைமைக்கு அல்லது இந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் வர்றதுக்கு காரணமாக என்ற மாதிரி ஒரு அமைப்பு தனியார் நிறுவனங்கள் அல்லது ஆசிரியர்கள் நாங்கள் லிஸ்ட் ஒன்று போட்டுறோம். அதை போட்டு வெளியிடுற அல்லது பாடசாலைகள்னா எங்களோட பாடசாலை மாணவர்கள் போட்டு பாடசாலை போடுறது நீ அந்த ஒரு பாடசாலையில் 15 எழுதின மாணவர். அப்போ அந்த பாடசாலையில் இருக்கிறாக்களோட லிஸ்ட்டை போட்டுறதுன்றது அது நார்மல். என்ன அது அந்த ஸ்கூலில் 15 இருக்கிறேன்டா அந்த ஸ்கூல் மாணவன். அப்போ நீ அதில் மறக்கிறதுக்கு இல்லை. அப்போ இந்த தனியார் நிறுவனங்கள் அப்படி போடுறது பொருத்தமா? அதில் ஃபெயிலான பிள்ளைகளோட பேரை போடுற இல்லையா, அந்த லிஸ்ட்டை பார்க்குற இல்லையா, இதை மாதிரி கொஞ்சம் சுகர் பர்சன்டேஜ் பார்க்குறது, அப்போ பாஸ் ஆன பிள்ளையோட ரிசல்ட்ஸ் மட்டுமா, இது மாதிரி நிறைய கொஞ்சம் கண்ட்ரவர்ஷியலான கதைப்பு அளிக்கிறேன். இப்போ அதில் நாங்கள் 2 பக்கத்தையும் கொஞ்சம் நான் டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன். முதலாவதாக இந்த ஒரு அவுட்கம் ஒன்று அல்லது ஒரு வெற்றிக்கு ஒரு சிறந்த பெறுபேருக்கு நிறைய விடயங்கள் பங்களிப்பு செலுத்துறன்றது ஒரு முக்கியமான விடயம். நிறைய விடயங்கள்ன்றது மாணவன் பெரிய ஒரு மாணவன் உற்சாகமாக கற்கிறது என்றது ஒரு பெரிய ஒரு இந்த மாணவன் பாட்டால் எக்ஸாம் போய் எழுதணும், அந்த தான் ஆக பிரதானமானது. ஆனால் அதுக்கு மேலதிகமாக சிறிய சிறிய பகுதிகளில் அல்லது கொஞ்சம் பெரிய அளவில் நிறைய பேருட பங்களிப்பு இருக்குது. அது ஆசிரியர்கள்னா அந்த பாலர் வகுப்பிலிருந்து கற்பித்த ஆசிரியர்களோட பங்களிப்புன்னு கட்டாயம் இருக்கும். சாதாரண கற்பித்தாக்கள் ஏன்னா அவங்க ஒரு கட்டத்துக்கு மாணவர்களை கொண்டு வராமல் உயர்தர ஆசிரியர்களுக்கு அது அந்த மாணவனை ஒரு நிலைமைக்கு கொண்டு போகிறது சாத்தியமில்லை. ரைட். அப்போ அது பாலர் வகுப்பிலிருந்து சாதாரண தரம் வரைக்கும் கற்பித்த ஆசிரியர்களோட பெரிய ஒரு பங்களிப்பு ஒன்று இருக்குது. அதை ஒரு விடு. அதுக்கு மேலதிகமாக நாங்கள் சின்ன சின்ன அளவுகள் அல்லது இந்த சில நேரங்களில் அந்த சிறிய அளவு ஒரு மாணவனுக்கு பெரிய அளவு வைக்கலாம், ஒரு அளவுக்கு முக்கியம் இந்த வித்தியாசப்படையிலும் ஆளுக்கால் வித்தியாசப்படக்கூடிய உண்டு. இப்போ நாங்கள் நம்மளாக யோசிப்போமே, ஒரு மாணவன் ஒன்று 3 வீலில் அல்லது ஒரு மாணவி உண்டு 3 வீலில் ஒரு கிளாஸுக்கு வர்ற சந்தர்ப்பத்தை யோசிச்சா, அந்த 3 வீல் ஆள் சரியாக கூட்டிகிட்டு போடுறதுன்றது பொறுப்பாக அந்த வேலையை செய்யறன்றது அந்த மாணவன் அல்லது அந்த மாணவி ஒழுங்காக கற்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக நிற்கும். அதுவும் ஒரு பொறுப்பான வேலை. அந்த வேலைக்கும் ஒரு பெரிய பங்களிப்பு ஒன்று இல்லை. அவ ஒழுங்காக கூட்டிட்டு வராம அதையும் அதில் குழப்பம் கொண்டு வந்தால் படிக்கிற மாணவனுக்கு ஒரு பாதிப்புன்னு வந்திருக்கும். அப்போ சமூகத்திட சப்போர்ட், வீட்டில் இருக்கிற அண்ணா தம்பி தம்பிமார், இந்த தாத்தா தங்கச்சிமார், வீட்டில் இருக்கிற சூழல், அப்போ அந்த சூழல் படிக்கிறதுக்கு எந்த அளவு உதவியாக என்றது ஒரு முக்கியமான பகுதி. அதில் போர்டு ஆகிக்கிறேன், அந்த போர்டு ஆகிக்கிற இடத்துல இருந்த சூழல். அப்போ இந்த சமூக சூழல், பக்கத்து வீட்டாக்கள் நடந்து கொண்ட மாதிரி,
இந்த விடயங்களும் மாணவன் ஒரு நல்ல செல்வந்த பெறுபேருக்கு போறதுக்கு ஒரு முக்கியமான காரணிகள். ரைட். அதில் சில நேரம் பெறுபேறுகள் கொஞ்சம் குறையிறதுக்கும் அது காரணமாக இருக்கலாம். நெகட்டிவ் எஃபெக்ட் ஒன்று கொடுக்குற நேரம், பாசிட்டிவ் எஃபெக்ட் ஒன்று கொடுக்குற நேரம் அது ரிசல்ட்ஸ் நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்றுக்கு போகிறதுக்கு உந்து சக்தியாக உற்சாகம் கொடுக்குறதா ஊக்குவிப்பாக அமைஞ்சிருக்கும். இப்போ அந்த இதுகளும் கூட அந்த மாணவன் பெறுபேறில் செல்வாக்கு செலுத்துகிற விடயங்கள் அவங்கள்டையும் ஒரு பகுதி உண்டு. அந்த ரிசல்ட்ஸோட உரிமை கூறல் பகுதியில் இருக்கையிலும் உரிமை முழுக்க முழுக்க மாணவனுக்குரியது தான். ஆனாலும் ஒரு பங்களிப்பு ஒன்று இருக்கு. ரைட். அதே எங்களுக்கு மறைக்கல. அப்போ நிறைய விடயங்களுக்கு பங்களிப்பு செலுத்தும். இங்கே ஆசிரியர்கள் வர்ற நேரம் ஒரு குறித்த பாடத்தில் ஆரம்பத்திலிருந்து இவ்வளவு தூரம் செல்வாக்கொண்டு அந்த அந்த பெறுபேருக்கு அந்த உயர் மட்டத்துக்கு போகிறதுக்கு எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணுறன்றது பொறுத்து எங்களுக்கு அப்படி அந்த வகையில் எல்லா இந்த சந்தர்ப்பத்திலையும் பல வகையான பலவிதமான உந்து சக்திகள் இந்த பெறுபேருக்கு காரணமாக இருக்கும். இந்த பெறுபேறு ஆசிரியர்களோட பகுதியை கருத்துனா அந்த ஆரம்பத்திலிருந்து கற்பித்து கொண்டு போகிற நேரம் இப்போ அந்த ஒரு குறித்த பாடத்தில் எந்த அளவு வழிகாட்டல் ஊக்குவிப்பு அந்த மாணவர் அந்த உயர் நிலைக்கு போகிறதுக்கு எந்த அளவு சப்போர்ட் பண்ணினன்றதுல நீக்கிற செல்வாக்கத்தான் காய்க்கிறோம். ரைட். அப்போ இங்கே நான் இப்படி ஒரு விடயத்தை சொல்கிறேன். ஒரு மாணவன் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் எடுப்புமே. அப்போ டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டுன்றது ஒரு தனி பாடத்தால் வார ஒரு விடயம் அல்ல. இப்போ ஃபிசிக்ஸ் பாடம் நான் கற்பிக்கிற பாடம். அப்போ ஃபிசிக்ஸ் பாடத்தில் நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்தேன்னு சொல்லி டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் வர போகிறது. அப்போ டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் வரேன்னு சொன்னால் கெமிஸ்ட்ரி பயாலஜி அல்ல மற்ற 3 பாடங்களும் அதாவது கெமிஸ்ட்ரி கம்பைன் மெத்ஸோ ஏதோ இருக்கிற 3 பாடங்களும் 3 பாடத்திலையும் நல்ல பெறுபேறுகள் பெற்றால்தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வரும். அப்போ அது ஒரு டீம் ஒர்க். அப்போ ஒரு ஆசிரியர் எந்த மாணவன் அந்த ஃபிசிக்ஸ் பாடம் மட்டும் கற்பித்துட்டு எந்த மாணவன் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு கொள்ளே அது அர்த்தம் வராது. அந்த ஃபிசிக்ஸால் மட்டும்தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு அந்த அதில் அடுத்த பாடங்கள் செஞ்ச ஆசிரியர்களோட செல்வாக்கு நிற்கிற அடுத்த பாடங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருந்தா ஃபிசிக்ஸில் மட்டும் 90க்கு மேலே எடுத்தாலும் கூட நல்ல ரேங்க் கொண்டு போக கஷ்டம். அடுத்த பாடங்கள் ஒரு 70-80 வைத்தான் குறைஞ்சா. 3 பாடத்திலையும் நல்ல பெறுபேருக்கு போகிற நேரம் நல்ல புள்ளிகளுக்கு போகிற நேரம் தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் அல்லது ஐலண்ட் ரேங்க் கொண்டு சாத்தியமாகும். அப்போ ஒரு பாடத்தை செஞ்ச ஒரு ஆசிரியர் தனியாக அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டுக்கு உரிமை கொண்டாடுறதும் மிச்சமே பொருத்தம் இல்லை. ரைட். ஆனால் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டுக்கு வர்ற நேரம் அவரது பாடத்தில் வந்த செல்வாக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். கட்டாயம் மீக்கணும். ஏன்னா அது தானே டோட்டலாக சம்மந்தப்பட்டு வரும். 3 பாடம் நல்லா வந்த தனி வரையில் நல்ல ரேங்க் கொண்டு. அப்போ என்ன இப்போ குறித்த பாடத்தில் எத்தனை புள்ளின்றது எங்களுக்கு அறிஞ்சு கொள்ள இயலான்றதால அறிஞ்சு கொள்ள அந்த ஒரு கிளியரான ஒஃபிஷியல் இது ஒன்றில் எங்களுக்கு அறிஞ்சு கொள்ள கஷ்டம். ஒரு மாணவன் ஏ புள்ளி என்று சொன்னால் அந்த 75 ஏயா அல்லது 90 மார்க்ஸ் எடுத்தையா 95 மார்க்ஸ் எடுத்தையான்று எங்களுக்கு அறிஞ்சு கொள்ள ஏ மட்டும் தான் ஒஃபிஷியலாக வரும். ஒரு மாணவன் ஏ சித்தி பெற்றுகிறன்றது தான் செல்லலாம். இந்த ஒரு குறித்த பாடத்தில் ஏ சித்தி பெற்றுகிறன்றது செல்லலாம் அந்த ஆசிரியர். ஆனால் அந்த ஏ எவ்வளவு தரமானதுன்னு சொல்றதுக்கு வேறொரு மெத்தட் ஒன்று இல்லை. அந்த எவ்வளவு தரமானன்றது அந்த ஏட தரம் அடுத்த பாடங்களும் சேர்ந்து வர்ற நேரம் டிஸ்ட்ரிக்ட் ரேங்கை வச்சு அல்லது ஐலண்ட் ரேங்கை வச்சு தான் அந்த இடத்தரத்தை செல்ல வேண்டிய நிலைமை ஒன்று இருக்கு. ஏன்னா அந்த அளவு மார்க்ஸ் எவ்வளவு எடுத்தன்றதை காட்டிக்கொள்ள வேறொரு மெத்தட் ஒன்று இல்லைன்னு தலை. அதனால தான் கூடுதலாக அந்த ரேங்க்களை கதைக்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. ஆனால் உண்மையாக ரேங்க் கதைக்கிற நேரம் ஒரு பாடம் அல்லது 3 பாடம் ஒரு நிறுவனத்தில் 3 பாடத்துக்கும் படித்து ஒரு மாணவன் தொடர் தேர்ச்சியாக ஆரம்பத்திலிருந்து ஒரு நிறுவனத்தில் 3 பாடத்தையும் கற்ற ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த நிறுவனத்தால் கொஞ்சம் அந்த இந்த மாணவன் இந்த நிறுவனத்தில் கற்ற மாணவன் 3 பாடத்துக்கும் அப்போ ரேங்கை பற்றி கொஞ்சம் அந்த நிறுவனம் கதைக்கிறது ஓகே. அதாவது டீம் ஒர்க்காக அந்த அந்த 3 ஆசிரியர்களும் சேர்ந்து கதைக்கிற நேரம் ஓரளவு பொருத்தமாக இருக்கேன். அப்படி இல்லாமல் தண்ணீர் கேட்கிற நேரம் உண்மையாக வந்து நாங்கள் விலையும் கொள்ளணும். அது 3 பாடத்துக்கு முடியாது. ஒரு தனி பாடத்துக்குரியதல்ல இந்த டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஐலண்ட் ரேங்க் என்று சொல்றது. ரைட். ஒரு காலம் இருந்த ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னுக்கு மட்டும் இந்த சோஷியல் மீடியா சட்டம் இந்த யூடியூப் ஒழுங்கமைப்பு அதுகள் ஒன்றும் இல்லாத ஒரு காலம்.
ஒரு ஆசிரியர்கிட்ட கற்கிற நேரம் ஒரு பிரதேசத்தில் அந்த ஆசிரியர் மட்டும்தான் குறித்த பாடத்துக்கு இருக்கேன். அந்த சந்தர்ப்பத்துல ஏகபோக உரிமை உண்டு. அந்த ஆசிரியர் தான் கற்ற அந்த ஆசிரியர்கிட்ட கட்டுத்தான் ரிசல்ட்ஸ் எடுத்தேன்னு கதைக்கிறதுல ஓரளவு நியாயம் உண்டு இருக்கு. அப்படி இல்லாம இந்த காலத்தை நாங்க பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவன் ஒரு ஆசிரியர்ல முழுக்க முழுக்க தங்கி இருக்கிற நிலைமை உண்டு மிச்சமே குறைவு. அப்ப இன்றைக்கு ஆன்லைன்ல வேண்டிய மாதிரி கற்றக்கூடிய வசதிகளை பல மீடியங்கள்ல இந்த இங்கிலீஷ் மீடியம், சிங்கள மீடியம் அத மாதிரி அமைப்புகள்ல தமிழ் மீடியமா கற்கிறவர்கள் இருக்கு. அடுத்தது இந்த உயர்தர பாடங்கள் பிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ, ரகசியங்கள் எல்லாம் வேர்ல்டு வைட் ஃபேமஸான பகுதியில் தரமான புத்தகங்கள் இருக்கிற. அப்ப இதெல்லாம் கவனம் எடுக்கிற நேரம் நிறைய வாய்ப்புகள் இன்றைய காலத்துல ஒரு மாணவன் குறித்த பாடத்தை கற்கிறதுக்கு இருக்கு. அப்ப இங்க வந்து எக்ஸாம்ல நல்லா பெறுவேறுண்டு வர்ற நேரம் அந்த பாடத்தை விளங்கி கற்கிறன்றதை விட மேலதிகமா அந்த இலங்கையோட சிலபஸ், எக்ஸாம் பேப்பர் அதுக்கேற்ற போல் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு அமைப்பு வேணும். அப்ப பல முறைகள்ல இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தாராளமாக இருக்கு. அப்ப அந்த முறைகளால கற்று ஒரு சிறந்த நிலைமைக்கு போகை. அப்ப ஒரு குறித்த ஆசிரியர்கிட்ட மட்டும் தான் கற்று எடுத்தன்றது சில நேரம் அந்த மாணவனுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆசிரியரால என்னட்ட மட்டும் தான் கற்றேன்னு செல்றது பொருத்தம் இல்ல. அப்படி யாரும் செல்றத நான் பெருசா காணவும் இல்ல. எல்லாரும் அவங்களோட என்கிட்ட கற்ற மாணவன்ன்றத மட்டும் தான் சொல்றேன். இப்ப என்ன கற்ற மாணவன்டா அந்த என்கிட்ட மட்டும் கற்றன்ற அர்த்தம் இல்ல. நிறைய வேற அமைப்புகளையும் கற்றிருக்கேன். வீட்டுல போய் என்ன செஞ்சு படிச்சேன்றது முழுக்க முழுக்க நாங்க ஒவ்வொரு மாணவர்களையும் போய் அவதானிச்சுட்டு இருக்கேன். இப்ப இந்த காலத்துல அப்படி ஒரு ஆளை தனிய இவர்கிட்ட மட்டும்தான் கற்றன்னு சொல்றது கொஞ்சம் பொருத்தம் இல்லாத அமைப்புண்டு இருக்கு. நான் இந்த வாழ்க்கை லைஃப்ல இருக்கிற விடயங்களோடு சேர்த்து கொஞ்சம் சில உதாரணங்களோடு சொல்றேன். பொதியவியல் வந்து நான் கற்றது வந்து வர்ணமாசிரியர். விசேஷமாக இருக்கும். பல தசாப்தங்களா மிகவும் முன்னணியில இருக்கிற ஒரு ஆசிரியர். மிகவும் மதிப்புக்குரிய ஆசிரியர். அந்த ஆசிரியர்ட்ட செல்வாக்கு என்ற ரிசல்ட்ஸ்ல நான் பிசிக்ஸ் பாடத்துல 90 புள்ளிகளுக்கு நெருக்கமான ஒரு புள்ளி எடுத்து 90 மார்க்ஸுக்கு மேட்ட. அப்ப அந்த அதுவும் சரியா அக்யூரேட்டா மார்க்ஸ் எப்படின்னு பார்த்துக்கொள்ள தெரியும். ஆனா அந்த இந்த இந்த ஸ்கீம்களை பார்த்து செக் பண்ணின டைம்ல வந்த அளவு அந்த புள்ளி அந்த அளவுக்கு கிட்டின மார்க்ஸ் வந்து வந்து 90க்கு. ரைட். அப்ப அந்த மார்க்ஸ்ல பெரிய செல்வாக்கொண்டு பெரிய ஒரு செல்வாக்கு ஒரு 80% செல்வாக்கொண்டு வர்ணம் ஆசிரியர்ட பங்களிப்பு இருக்கு. என்னன்னா அவர்கிட்ட தான் நான் தேதி கேள்வி பேப்பர் செய்யறது எல்லாத்துக்கும் படிச்சேன். எந்த அளவு தூரம்னா நான் இந்த கொஞ்சம் லேட்டா தான் கிளாஸுக்கு போய் சேர்ந்தேன். அப்ப தூர இடத்துலேருந்து போனதால கொஞ்சம் லேட்டா தான் கிளம்புல வெள்ளவத்தையில கிளாஸ்ல போய் சேர்ந்தேன். அப்ப அந்த டைம்ல நான் முதலாம் வகுப்பு நான் செகண்ட் இயர்ல போய் சேர்ற நேரம் ஃபர்ஸ்ட் இயர் சில பகுதியில் சவுண்ட் பாடங்கள் அதெல்லாம் ஒழுங்கா கவர் பண்ணியிருக்கல. அப்ப அந்த ஆசிரியர்கிட்ட கேட்ட நேரம் ஜூனியர் பெஜ்ட கிளாஸுக்கு வந்து ஜாயின் ஆகி அதுல படிங்கன்னு அதுக்கு கட்டணம் கூட அறவிடல. சரி. அப்ப அந்த அளவு தூரம் இந்த படிக்கிற மாணவர்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்து உற்சாகப்படுத்தி எங்களை அந்த நல்ல ஒரு நிலைமைக்கு போறதுக்கு உதவியாக இருந்த ஆசிரியர் அதை எங்களுக்கு மறக்கவே இல்லை. அதென்று சொல்லி நான் 100% சேர்த்து கட்டான் சேர்த்த செல்வாக்கு என்ற ரிசல்ட்ஸ்ல இருக்கும் உண்டு. 100% சொல்றது பொருத்தம் இல்லை. மிக பெரும் ஒரு 90% மேற்பட்ட அப்படி ஒரு கதை இல்லை. ஏன்னா நான் மொத்தமா அனுபவிச்சத்தில் அந்த அவதானிச்சத்துல எனக்கு நான் ஒரு சிறிய ஒரு பீரியட் ஒரு 4-5 கிளாஸ் தவபாலச்சந்திரன் சார்கிட்ட கண்டியில கொஞ்சம் கிளாஸ் ஒன்றுக்கு போனேன். அப்ப அவர்கிட்ட இருந்து நிறைய காலம் நான் கற்கல. ஆனா அந்த கொஞ்சம் ஸ்பீடா கேள்விகள் செய்யறதுல சில செல்வாக்குகள் சில அந்த இதுகள் இந்த தவபாஜி சந்திரன் இருந்து எனக்கு கிடைச்ச ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கு. முழுக்க முழுக்க வர்ண செட்டு செல்வாக்குல தான் ரிசல்ட்ஸ் இருந்தா சரி. ஆனா அந்த சில செல்வாக்கு அடுத்து இந்த பாடசாலை ஆசிரியர்கள்ட்ட சில விடயங்களை விளங்கி கொள்றதுக்கு உதவிகள் நடந்திருக்கு. முழுக்க மறுக்க இல்லாதீங்கள. அடுத்தது வந்து கூடுதலாக என்னோட படிச்ச மாணவர்கள் கேட்ட டவுட்டு சந்தேகங்கள் இன்னும் உற்சாகமா படிக்கிறதுக்கு உதவியா இருந்து. ரைட். அப்ப இந்த செல்வாக்குல கட்டாயம் மொத்தமா மறுக்கல. அதுகளும் கொஞ்சம் இருக்கு. அப்ப பெரிய ஒரு முழுமையான பொறுமதியை நான் கற்ற ஆசிரியருக்கு கொடுக்கறதோட மற்றவங்களையும் செல்வாக்கு கொஞ்சம் சரி இருக்கிற மறக்கல எனக்கு. அப்ப ஒரு மாணவன்ட்டு போய் நீ யார்கிட்டையும் அடிச்சேன்னு அந்த அந்த ஆசிரியர் கேட்டா அந்த ஆசிரியர்கிட்ட முகத்தை பார்த்து நான் இன்னொரு ஆசிரியர்கிட்ட கட்டுறேன்னு சொல்லல.
அப்ப ஒரு மாணவன் நானும் கற்றன்றதை ஏற்றுக்கொள்றேன். அப்ப அந்த இடத்துக்கு வர்றேன். அதுக்கு அர்த்தம் வந்து அந்த ஆசிரியர்கிட்ட மட்டும்தான் கற்றன்றது அல்ல. ஆனா ஒரு மாணவன் என்ற வகையில விளங்கிக் கொள்ளணும். ஏழுமான இடங்கள் இந்த எல்லா ரிசோர்ஸையும் எடுத்து கற்று கடைசியா பெறுபேறு எடுக்கிறதுக்கு மாணவர்கள் வச்சுக்கணும். இவர்கிட்ட மட்டும்தான் கற்று பெறுபேறு எடுக்க போறேன் அப்படின்றத விட தன் ஸ்டாண்டர்டை கூட்டிக் கொள்றதுக்கு வேற வேற இடங்கள்ல இருந்து நிறைய இதுகளை எடுக்கிறது விளையாண்டல. அதுக்காக அந்த so many குக் பாயில் சூப்புன்ற மாதிரி நிறைய பக்கத்துல ஒவ்வொரு மாதிரி குழப்பி எடுத்து அந்த ரிசல்ட்ஸை குழப்பி அடிக்காம கொஞ்சம் தெரிவு செஞ்சு பொருத்தமான ஆட்கள்கிட்ட இருந்து அந்த இதுகள் எடுக்கிறது மிச்சம் நல்லம்ன்று நினைக்கிறேன். அந்த அடுத்தது வந்து இப்போ இந்த களுத்தர டிஸ்ட்ரிக்ட்ல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. நான் சம்பந்தப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம் தர்கா டவுன் சயின்ஸ் ப்ராஜெக்ட் அதில் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. அதே மாதிரி சிட்டி காலேஜில் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. மாவனல்ல கேகோல் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்து ரைட். அப்போ நான் இந்த இதுலையும் சில விடயங்கள் சொல்கிறேன். இப்போ தர்கா டவுனில் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு கல்வி கற்ற மாணவன் தான் இந்த மாணவி தான் மாணவிகளா இந்த ரேங்க்கும் இந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் ஐலண்ட் ஃபோர்த் ரேங்க். ஐலண்ட் ஃபோர்த் ரேங்க் மட்டுமல்ல, அது தமிழ் மீடியத்தில் வந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் முதலாவது ரேங்க். இப்போ அதை அந்த இதுக்கு கிடைக்கலாம். அப்போ அதோட இப்போ அந்த இடத்துல நான் மட்டும் பிசிக்ஸ் கற்பிக்கல அந்த இடத்துல. அப்போ அவங்களோட பாடசாலை ஆசிரியர்கள்ட செல்வா கொண்டு கட்டாயமான அந்த பிள்ளையோட ரிசல்ட்ஸ் வந்துருப்பட்டேன். அடுத்தது என்னோட சக ஆசிரியர் நிசாம்தீன் ஆசிரியர். அவர் சிறந்த முறையில் கற்பிச்சு கொண்டு போகிறார். அவர் சில பகுதிகளை அவரும் செஞ்சார். சார் அடுத்து என்னோட இந்த மாணவர்கள் சில இந்த சில கிளாஸில் செஞ்சிருந்தார். அதாவது யூனிவர்சிட்டியில் இருக்கிற மாணவர்களோட செல்வாக்கு. அப்போ இதை மாதிரி நிறைய விடயங்கள். அடுத்த தபேசன் சார் சில ஆன்லைன் இந்த ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரடியாக கிளாஸில் வந்தார். அப்புறம் ஆன்லைனில் சில பகுதிகளை கவர் பண்ணி விட்டாங்க இந்த பிள்ளைகளுக்கு உதவி. அப்போ ஆரம்பத்திலிருந்து நான் தியரி பகுதியில் கேள்வி செய்கிறது நானும் அதோடு சேர்ந்து. அப்போ இந்த ரிசல்ட்ஸில் வந்து இப்போ ஐலாண்டில் தமிழ் மீடியத்தில் ஃபர்ஸ்ட் வரது அல்லது ஐலாண்டில் ஃபோர்த் ரேங்க் வரதுக்கு இந்த எல்லாருடையும் பங்களிப்புண்டு கட்டாயம் இருக்குது. அடுத்த ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லை, பயாலஜி கெமிஸ்ட்ரி அது எல்லா செல்வாக்கோட நல்லது கொண்டு வந்துருக்கு. அதனால் அந்த ஃபாஸ்ட்டாக எக்ஸாம் எம்சிக்யூகளை செஞ்சு முடித்து நல்ல ஒரு பெருப்பேருக்கு போகிறதுல எந்த பங்களிப்பும் இருக்கும்ன்றது இருக்குன்றது அந்த மாணவிட்ட இருந்து வர்ற ஃபீட்பேக்கில் இருந்து விளங்கி கொள்ளலாம். ரைட். அது நான் பங்களிக்கிறேன். இங்கே எடுத்த இங்கே வந்து மிச்சம் சிறந்த முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிலையில் கற்பிக்கிற ஒரு ஆசிரியர் ஃபாதில் ஆசிரியர். அப்போ ஃபாதில் ஆசிரியர்கிட்ட இந்த மாணவர்கள் போனோம் கேட்கல. அப்போ என்ன 2 பேரும் ஒரே நிறுவனத்தில் கற்பிக்கிற. அப்போ என்னட்டையும் அந்த மாணவர்கள் வந்து இப்போ அந்த மாணவர்களோட ரிசல்ட்ஸில் எந்த பங்களிப்பும் இருக்குன்றதை மாணவர்கள்ட்ட இந்த ஃபீட்பேக்லேருந்து விளங்கிக் கொள்ளலாம். அப்போ அங்கேயும் இந்த ஃபிசிக்ஸில் நல்ல அதாவது 50க்கு 45க்கு மேலே நிறைய மாணவர்கள் எடுத்திருக்கு. அப்போ அந்த நீங்களும் 49 எடுத்துருக்கு, இங்கேயும் 49 வந்திருக்கு. இப்போ அதில் ஒரு செல்வாக்கு பற்றி கொஞ்சம் விளங்கிக் கொள்ளும். அப்போ இப்போ வேறொரு இது நான் என்னோட சம்மந்தப்பட்ட சில விடயங்களை நேரடியாக கேட்கிறேன். அதில் ரகசியமோ இதாக்குறதுக்கோ இல்லை. ரைட். அப்போ எங்கேயும் அந்த ஒரு சிறந்த ஒழுங்கில் போய்கொண்டு இருக்கிற இடத்துல ஏழுமானம் மட்டும் நாங்கள் தேடி எடுத்துக்கொள்றதுல ஒரு இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த கொஞ்சம் ஒரு தெரிவு சேர்ந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட நிலையில் நாங்கள் இந்த பெற்றுக்கொள்வது முக்கியம். ஏன்னா ஃபிசிக்ஸில் நல்ல ரிசல்ட்ஸ் வர்றது முக்கியமான ஒரு பார்ட் Z ஸ்கோர் அமைப்பில் நல்ல பெருப்பு இருக்குது. அதுக்கு மட்டுமல்ல, ஃபிசிக்ஸை நாங்கள் ஆரம்பத்திலே கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி ஓரளவு முடிக்கிற நேரம் அடுத்த பாடங்கள் பயாலஜி கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு அது கடைசி நேரங்களில் படிக்கிறதுக்கு மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நான் இப்போ கேகோல் டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் எடுத்த மாணவன் கடைசி செமினார் கிட்ட ஆகிற நேரம் கேட்டது ஒன்று வந்து பயாலஜி கொஞ்சம் டைம் ஒதுக்க வேண்டிய நிலைமை ஒன்று இருக்குது, ஃபைனல் செமினாருக்கு வரணுமா கட்டாயம் ஒரு கேட்குற இந்த நிலைமை ஒன்று வந்து இப்போ கடைசி டைமில் இப்போ தொடர்ந்து வந்த மாணவன் கிளாஸுக்கு பேப்பர் கிளாஸுக்கெல்லாம் தொடர்ந்து வந்து அது ஸ்டேண்டர்ட் நல்லாவே நல்ல நிலைமையில் இருக்கிறேன். அப்போ பயாலஜியில் கொஞ்சம் சிக்கல்கள் வராமிக்கணும். இப்போ அதை படிக்கிறதுக்கு அது வாய்ப்பாக மாறினா நான் சொன்னேன் அவரோட இந்த கடைசி கிளாஸஸ் எல்லாம் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி தேவையான தலைமை எடுத்துக்கொண்டு முடிஞ்சு இப்போ கடைசி கிளாஸுக்கு வந்துட்டு இருக்க தேவையில்லை, நீங்கள் அதை பார்த்து படிங்க.
அந்த இந்த அப்ப அது வந்து 3 பாடத்திலையும் நல்ல ரிசல்ட்டுக்கு போறது செல்வாக்கா இந்த ஹெல்ப்பா இருந்து. ரைட். அப்ப அந்த பிசிக்ஸ்ல வந்து நல்ல நிலைமைக்கு ஆரம்பத்திலேயே ஆரம்பத்திலேயே நல்ல ஒரு ஸ்டாண்டர்டுக்கு போறதால, அடுத்த பாடங்கள் படிக்கிறதுக்கும் ஹெல்ப் ஆயிக்கும். அந்த பாடத்துல வர நல்ல ரிசல்ட்ஸ் வர்றது மட்டுமல்ல, அடுத்த பாடத்த படிக்க டைம் எடுக்கிறது. அப்ப இந்த 3 பாடமும் பேலன்ஸ் ஆகிக்கொண்டு போறது சரி முக்கியம். ஒரு பாடத்த கூட குடுத்தேன்னா, அடுத்த பாடம் குறைய கொள்ளையும் மாணவன் 3 பாடத்தையும் கடைசி குறையும். ஏன்னா ஒரு பாடம் நல்லா வீக்கா நேரம், இந்த நல்ல நல்லா எக்ஸாம் செய்யறதுக்குரிய நிலைமை கொஞ்சம் குறையுது. 3 பாடமும் ஒரு பேலன்ஸான நிலைமையில போகணும். அப்ப இது மாதிரி நிறைய விடயங்கள் இந்த கற்பிக்கிற ஒழுங்குல இருக்கு. நான் இந்த தலைப்பு கதைச்சது வந்து இந்த உரிமை கூறல்ன்றது இனி ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து வழிகாட்டி கொண்டு வர்ற நேரம் அது அந்த மாணவன் தன்ட்ட படிச்சு இவ்வளோ காலம் படிச்ச அல்லது பெரிய ஒரு காலம் கற்ற வந்து செல்றதுல பிள்ளை உண்டல்ல அதுக்காக அர்த்தம் வராது. முழுக்க முழுக்க அவட்ட மட்டும்தான் படிச்சது. சில நேரம் அதை வந்து உண்மையா செல்லலாம். ஒரு மாணவன் செல்லக்குள்ள இந்த சில கருத்துக்களை செல்லலாம். இவர்ட இந்த ரிசல்ட்ஸ்ல இந்த ஆசிரியர் இவ்வளவு பெரிய செல்வாக்கு கொண்டு இருக்கு என்றத அந்த மாணவன் வேணும்ல செல்லலாம். ஆனா அந்த பொதுவாக படிச்ச எல்லாருடையும் லிஸ்ட்டை போட்டதுக்கு அதுல சில நேரம் எந்த அளவு தூரம் அது மாணவனுக்கு எஃபெக்ட் ஆனன்றது பகுதியோடு இருக்கு. அடுத்தது நாங்க பேர் லிஸ்ட் ஒன்று பெருசா போடுற நேரம் அந்த ஒரு முறை சிறிய ஒரு காலம் கற்ற நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்த மாணவர்கிட்ட பேரை போட்டுறதுக்கும் அந்த ஒரு காலம் கற்று ரிசல்ட்ஸ் மோசமா வந்த அல்லது குறைஞ்ச ரிசல்ட்ஸ் அல்லது ஃபெயிலான மாணவர்கிட்ட இந்த பத்தி லிஸ்ட்ல எடுக்காமிக்கிறதும் என்ன சிக்கல் உண்டு. ஏதோ ஒரு அமைப்புல இவ்வளவு காலம் அல்லது பெரிய ஒரு காலம் கற்றவங்களை தான் ஃபெயிலுக்கும் சேர்க்கணும். ஒரு முறை வந்துட்டு ஃபெயிலான போய் பொறுப்பெடுக்கவும் இல்லை ஆசிரியர். அப்ப அந்த 2 பக்கமும் விக்கிற இப்ப ஒரு ரிசல்ட்ஸ் இது ஒன்று வர்ற நேரம் அதுல இருக்கிற பிளஸ் மைனஸ் 2யும் பார்த்து ஆசிரியர்களும் விளங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி மாணவர்களும் அதை பார்த்து புரிஞ்சு கொள்ற நிலைமையோடு வரணும்னு நினைக்கிறேன். ரைட். இது ஒரு கொஞ்சம் கன்ட்ரோவர்சியல் தலைப்பு தான். நான் கொஞ்சம் சில விளக்கங்கள் இதுல இருந்து கிடைச்சிருக்கும். அடுத்தது இந்த நல்ல பெறுபேறுகள் பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். அவர்களோட கோர்ஸ் செலெக்ஷன் சம்பந்தமான சில வீடியோக்கள் இதுக்கு பிறகு போடுறதுக்கு ட்ரை பண்றேன் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.